नमस्ते। राष्ट्रभाषाल एकांगी வந்து बहु की विदा एकांगी कैरेक्टर्स पात्र का परिचय दीजिए। जीवनलाल कैरेक्टर पற்றி எழுத போகிறோம்। जीवनलाल बहु की विदा एकांगी का प्रमुख पात्र है। एकांगी की कथा वस्तु का आधार जीवनलाल की धन लोलुपता ही है। अंत में जीवनलाल के मन परिवर्तन द्वारा एकांगी का उद्देश्य पूरा होता है। जीवनलाल வந்து பகு கி விதா அப்படின்ற நாடகத்தினுடைய முக்கியமான ஒரு பாத்திரம். இந்த நாடகத்தினுடைய கதை பொருள் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, அதோட ஆதாரம் என்னென்னா, ஜீவன்லால் வந்து தன்னுனா பணம், லோலுப்தானா பேராசை, பண பேராசையை பிடித்தவராக இருந்தார். முடிவில் வந்து ஜீவன்லால் வந்து மன பரிவர்த்தனா, மனம் சேஞ்ச் ஆகுது, மன மாற்றம் வருது. அதன் மூலமாக இந்த கதையினுடைய உத்தேசம் வந்து பூர்த்தி ஆகுது. இதான் வந்து இதோட எய்ம். என்ன எய்ம் வந்து மகளும் மருமகளும் ஒன்று அப்படின்னு சொல்லி நினைக்கணும். जीवनलाल रमेश और गौरी के पिता हैं। जीवनलाल வந்து ரமேஷ் மற்றும் கௌரியோட அப்பா. रमेश की शादी में जीवनलाल बहुत दहेज चाहते थे। ரமேஷோட கல்யாணத்தில் வந்து ஜீவன்லால் வந்து நிறைய வந்து தகேஜ்னா வரதட்சணை, நிறைய டௌரியை வந்து எதிர்பார்க்குறாரு, விரும்புகிறாரு. कमला के भाई प्रमोद दहेज देने में 5000 பாக்கி படு ஜாத்தா है। இந்த மாதிரி வரதட்சணை கொடுக்கும்போது கமலாவோட அண்ணன் சகோதரன் பிரமோத் வந்து வரதட்சணை கொடுக்குறாரு. 5000 ரூபா வந்து பாக்கி ஏற்பட்டுருது. 5000 ரூபா மட்டும் பெண்டிங் ஆகிடுது. जीवनलाल का लालची मन यह सह नहीं सकता। ஜீவன்லாலோட இந்த பேராசை பிடித்த மனசு வந்து இந்த 5000 ரூபா பாக்கியை வந்து சரி பரவாயில்லன்னு விட்டுறக்கூடிய மனசு இல்லை, பொறுத்துக்கக்கூடிய மனசு இல்லை. इसलिए जब प्रमोद अपनी बहन को पहले सावन पर अपने घर ले जाने आता है, तब जीवनलाल साफ साफ कह देते हैं कि पहले 5000 चौंप कर उसके बाद कमला को ले जाओ। அதனால் வந்து எப்போ வந்து பிரமோத் வந்து தன்னுடைய சகோதரியை வந்து ஃபஸ்ட்டு இந்த சாவனுக்கு, இந்த திருவிழாவுக்கு கூப்பிட வர்றானோ, அப்போ வந்து ஜீவன்லால் வந்து தெளிவாக சொல்லிட்டார். சாஃப்ட்னா தெளிவாக சொல்லிட்டார், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த 5000 ரூபா பாக்கி இருக்கு இல்லையா, அதை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து கமலாவை கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லிட்டார். जीवनलाल के भी बेटी है, उसकी शादी हुई। पहले सावन पर उसके आने की इंतज़ार करता है। अपनी बेटी के प्रति उनके मन में इतना प्यार है, लेकिन ये भूल जाते हैं कि कमला भी दूसरे घर की बेटी है। उसके घर में भी ஐசா ஹி பியார் ஹோகா। ஜீவன்லாலுக்கும் ஒரு மகள் இருக்கா, அவளுக்கும் கல்யாணம் நடந்தது. அவளையும் வந்து ஃபஸ்ட்டு இந்த திருவிழா சாவனுக்கு வந்து கூப்பிட்டு வர்றதுக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்துஜார் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்த்துட்ருக்காங்க. தன்னுடைய மகள்கிட்ட வந்து இவ்வளோ மனசில் இவ்வளவு அன்பு இருக்குது, ஆனால் வந்து மறந்து போயிட்டாங்க, பூல் ஜாத்தையை மறந்துட்டாங்க. கமலாவும் வந்து இன்னொரு வீட்டினுடைய மகள் தான், அவங்க வீட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கும் அப்படின்னு தான் மறந்துட்டாங்க. कमला की जिस कारण से विदा नहीं होती, उसी कारण से जीवनलाल की बेटी गौरी की भी विदा नहीं होती। तभी उनको इंसानियत याद आती है, उन्हें गहरी चोट लगती है। इसी चोट का परिणाम उनका मन परिवर्तन हुआ। वे मानते हैं कि बेटी और बहू में भेद नहीं है। वे कमला को उसके भाई के साथ बेचते हैं।
கமலாவும் இந்த மாதிரி காரணத்தினால விடை கிடைக்கவில்லை. உசி காரன்ஸு அந்த காரணத்தினால ஜீவன்லாலுக்கு எந்த காரணத்தினால கமலாவை இவர் அனுப்ப மாட்டேங்கிறாரோ அந்த காரணத்தினால தான் ஜீவன்லாலுடைய மகளுக்கும் கௌரிக்கும் சென்று கிடைக்கல, அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கலை. தபி அப்போ தான் உன்கோ இன்சானியத்னா மனுஷத்தன்மை, ஹியூமானிட்டி, மனுஷத்தன்மை ஞாபகம் வருது. அவர் நிறைய கஹ்ரினா ஆழ்ந்த காயம் பட்டுறார். டீப்பஸ்ட்டு இன்ஜுரி மாதிரி ஆகுது, மனசு வலிக்குது. இசி சோட்டுக்கோ இதனுடைய பரிணாமந்தான் அவருடைய மனசு பரிவர்த்தன்னா சேஞ்ச் ஆகுது, மாறுது. என்னென்னு அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. பேட்டி அவர் பகுமே, மகள் மற்றும் மருமக மேலே எந்த வேறுபாடு கிடையாது. அவர் கமலாவை அவனுடைய சகோதரி கமலாவை பிரமோத் கூட அனுப்பி வைக்கிறாரு. கமலாக்கோ உஸ்கே பாய்க்கே சாத், கமலா அவனோட சகோதரனோட அனுப்பி வைக்கிறாரு. ஓகே, தன்யவாத்.